இந்த சாட்டைங்கிற கேட்குற கேள்விக்கு நான் டக்குன்னு கரெக்டாக பதில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு வாங்களேன். விவசாய கடனை தள்ளுபடி பண்றதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல. கல்வி கடனை தள்ளுபடி பண்ண வக்கு இல்ல, துப்பு இல்ல. மரியாதைக்குரிய சுய உதவிக்குழு வாங்கிய மகளிர் கடனை தள்ளுபடி பண்ண வக்கு இல்ல, துப்பு இல்ல. விவசாயிகளுக்கு நிவாரணத்தோட கொடுக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடங்களை சீரமைக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. தமிழ்நாட்டுல ஏரி குளங்களை தூர்வார வக்கு இல்ல, துப்பு இல்ல. எம்எல்ஏவுக்கு என்ன டேக்ஸுக்கு காரணம் சாமானிய மனிதன் கேட்பானா கேட்க மாட்டானா? 3 மாசம் கர்ப்பிணி பொண்ணை கருவை கழிச்சு கட்டின்னு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறியே, இதை கேட்கவும் அண்ணனுக்கு வக்கீல்ல துப்பில்ல. திரள்நிதின்ற பேர்ல அதுவும் நீங்க இந்த சில்லற காசுலாம் ஆவறீங்க, அது கூட பரவாயில்ல. பாவம், ஒரு வயசான மனுஷன் ஜோப்லேருந்து இப்படி எடுத்து கரெக்டாக அந்த பணத்தை 500 எண்ணி அந்த உண்டியலில் போடுறாரு. அந்த மனுஷனோட காசை வாங்கி ஒன்றரை காலம் சீமா ஜிம்மில் போய் 13,000 ரூபா 15,000 ரூபா ஷூவை போட்டாங்க ஜலசா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை கேட்க உனக்கு வக்கில்ல துப்பில்ல. 16 வருஷமா வெறும் லோன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்களே பிரச்சாரத்தில் மட்டும். ஜெயிச்சு ஒரு கவுன்சிலரோ எம்எல்ஏவோ ஏதோ ஆய் அந்த சட்டமன்றத்துக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் அண்ணனுக்கு இல்லையேன்னு கேட்க வக்கில்ல துப்பில்ல. இதில் சொகுசு காரு சொகுசு வீடு. உங்கள் அண்ணனுக்கு தமிழ் இலக்கியம் தமிழை பற்றி மட்டும் பேசுவார், ஆனால் பசங்களை மட்டும் கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வைப்பார். இதை கேட்க வக்கில்ல துப்பில்ல. இது எதுவுமே கேட்க வக்கில்ல துப்பில்லைன்னும் போது நீ எல்லாம் எங்கள் அண்ணனோட இந்த விஷயத்தை பற்றி கேட்க உனக்கு ஏதாச்சும் வக்கு இருக்கா, துப்பு இருக்காடா லூசு பையல?